தேவன் அதிசயங்களை காணப்பண்ணுவார், ஆச்சரியங்களை அளித்து மகிழ்வார், அற்புதங்களை உணரச் செய்வார் என்பதற்கு இன்றும் சான்றாய் விளங்குகிறது நமது கீழச்சேரி கிராமம். இதை நமது தெலுங்கு கிறிஸ்தவர்களின் ரோமாபுரி என்று அழைத்தால் அது மிகையாகாது. அகவை 225 நிறைவு செய்யும் கீழச்சேரியின் நமது முன்னோர்கள் கடந்து வந்த பாதையின் பின்னோக்கிய பயணம் இது. ஆம், ஏறத்தாழ 300 வருடங்களுக்கு முன்பு கண்டிக்கோட்டையில் இருந்த நம் முன்னோர்கள் ஓலேறு சென்று அங்கிருந்து பசுமை எழில்மிகு கீழச்சேரி வந்தடைந்ததும் ஒரு புனித பயணம்தான். இப்புனித பயணத்தில் அவர்கள் அடைந்த இன்னல்கள், இடையூறுகள், அவமானங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் என பல்வேறுபட்ட அனுபவங்களை சற்றே பின்னோக்கி பார்ப்போம். கீழச்சேரி வரலாறு 16ஆம் நூற்றாண்டு. ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் இந்தியா இருந்து வந்த காலகட்டம். அன்பின் மதம் ஆங்கிலேயரின் மதமாகவே பார்க்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு இருந்த எதிர்ப்பு அன்பிற்கும் இருந்தது. உண்ண மறுக்கும் குழந்தைக்கு நிலவுக்கதை உரைத்து உணவளிக்கும் தாய் போல கிறிஸ்துவின் அன்பை உணர்த்த காவி அணிந்து வந்தார் ராபர்ட் டி நோபலி. கிறிஸ்தவம் தமிழகத்தில் கருவுற்றது. 17ஆம் நூற்றாண்டு. தெலுங்கர்கள், தமிழர்கள், கன்னடர்கள் என அனைவரும் அன்று பிரிக்கப்படாத ஒருங்கிணைந்த மாகாணமாயிருந்த மதராஸ் மாகாணத்தில் வாழ்ந்து வந்தனர். தமிழர்களிடம் கருவுற்ற கிறிஸ்தவம் தெலுங்கர்கள் மத்தியில் உருப்பெறத் தொடங்கியது. பிரெஞ்சு மன்னர் 14ஆம் லூயி கிறிஸ்தவம் வளர்க்க அளித்த ஒப்பற்ற ஆதரவால் பல்வேறு இயேசு சபை குருக்கள் இந்தியாவிற்கு வந்தனர். ராபர்ட் டி நோபலி வழியில் தெலுங்கர்கள் மத்தியில் கிறிஸ்தவம் வளர்க்க அருட்தந்தை மார்டியூட் மற்றும் லைனஸ் ஆகியோர் கர்நாடிக் மிஷன் என்ற அமைப்பை உருவாக்கினர். பிரெஞ்சு நாட்டு குருக்கள் தெலுங்கு மக்களிடம் ஆற்றிய பணிக்கு கர்நாடிக் மிஷன் என்று பெயரிட்டனர். காஞ்சிபுரத்திலிருந்து மேற்கு நோக்கி தமது பயணத்தை தொடர்ந்தனர். 1701 புங்கனூரில் தேவாலயம் கட்டப்பட்டது. பெலமா ஜாதியை சேர்ந்த விதவை ஒருவர் முதல் மதமாற்றம் அடைந்தார். ஆக இவரே நம் முதல் தெலுங்கு கிறிஸ்தவர். 1707 சிக்பலாபுரத்திலும் கிருஷ்ணாபுரத்திலும் தேவாலயம் அமைக்கப்பட்டது. 1715 அனந்தபூர் மன்னன் தனது ராஜ்யத்தில் எங்கு வேண்டுமானாலும் தேவாலயம் எழுப்பிக் கொள்ளலாம் எனவும் அதற்கு வேண்டிய உதவிகள் அனைத்தும் தானே செய்து கொடுத்ததும் அன்றைய ஆட்சியாளர்களிடமும் மக்களிடமும் கிறிஸ்துவத்திற்கு இருந்த பெரும் மதிப்பை எடுத்துரைக்கின்றது. 1718 மடிக்குப்பாவில் தேவாலயம் அமைந்தது. இங்கு ரெட்டி வகுப்பினர் பலர் மதம் மாறினர். 1735 கண்டிக்கோட்டையில் அரசு உயர் பதவிகளிலும் பெருந்தினவு கொண்ட போர் வீரர்களாயும் இருந்த கம்மவர்கள் மதமாற்றம் அடைந்தது இந்த காலகட்டத்தில்தான். ஞானஸ்நானம் பெற்ற முதல் கம்மா கிறிஸ்தவர் பெண் என்பதும் அவர் பெயர் காலி அண்ணம்மா என்பதும் கூடுதல் தகவல். 1701 முதல் 1736 வரை 35 ஆண்டுகளில் கர்நாடிக் மிஷனின் வளர்ச்சி அபரிவிதமாய் இருந்தது. பல்வேறு இனத்தவர்கள்
கிராமம் கிராமமாக மதம் மாறினர். கிறிஸ்தவத்தை அறியாதோர் அறிந்தனர், அறிந்தவர் பயனுற்றனர், பயனுற்றோர் பல்கிப் பெருகினர். கிறிஸ்தவம் வெறும் மதமாற்றமாய் மட்டும் இல்லாது ஒட்டுமொத்த சமூகத்தின் மனமாற்றமாய் இருந்தது. தெலுங்கு கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை 80,000 தாண்டியது. அன்பின் நாளுகை நீண்டு கொண்டே போனது. 1752 குண்டூர் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டது. இது கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு பெருந்துணை புரிந்தது. பிரெஞ்சு அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை அளித்தது. இச்சீரான வளர்ச்சி வெகுகாலம் நீடித்திருக்கவில்லை. 1762 இயேசு சபைக்கு பிரெஞ்சு நாட்டில் தடை விதிக்கப்பட்டது. குருமார்களின் வரத்தும் பெருமளவில் தடைப்பட்டது. 1773 இயேசு சபை உலகம் முழுவதும் போப்பாண்டவரால் தடை செய்யப்பட்டது. கர்நாடிக் மிஷன் பெரும் பாதிப்பிற்கு உட்பட்டது. 1744 முதல் 1773 வரை பிரெஞ்சாரும் ஆங்கிலேயரும் தங்கள் வல்லமையை நிரூபிக்க தங்களுக்குள் இட்டுக்கொண்ட போரால் ஒரு நிலையற்ற தன்மை உருவானது. மேலும் வேலூர், சித்தூர், ஆற்காடு போன்ற நாட்டுப்புறங்களை திப்பு சுல்தான் படைகள் வேட்டையாடத் துவங்கின. ஆங்கிலேயரை எதிர்த்து பலமுறை போரிட்டன அவனது படைகள். தன் மதம் மட்டும் பிடித்ததால் மதம் பிடித்த திப்பு சுல்தான் மதம் மாறிய நம் முன்னோர்களை பல இன்னல்களுக்கு ஆளாக்கினார். ஒரே சமயத்தில் மதம் மாறிய 40,000 கிறிஸ்தவர்களை கட்டாய விருத்த சேதனம் செய்தான். திப்பு சுல்தானின் சூறைக்கு கண்டிக்கோட்டையும் தப்பவில்லை. பெரும் பதவி வகித்த நம் முன்னோர்கள் பெரும் சோதனைக்கு உள்ளாயினர். பஞ்சம், பசி, வறுமை, வெறுமை என அனைத்தும் ஒரே சமயத்தில் சூழ்ந்து கொள்ள செய்வதறியாது திகைத்து நின்றனர். பிறந்த மண்ணின் பஞ்சம் இனி பிறக்கும் பிஞ்சுக்கேனும் வேண்டாம் என்று நம் முன்னோர்கள் நவாபின் எல்லையை விட்டு நீர்நிலைகள் தேடி கூட்டம் கூட்டமாய் இடம்பெயரத் துவங்கினர். 1780 புங்கனூரில் பாதிக்கப்பட்ட கத்தோலிக்கரை திருச்சபை தடை செய்திருந்தாலும் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் எனும் கூற்றின்படி அருட்தந்தை ஹென்றி அர்னால்ட் செல்லம்பட்டிடையில் குடிபெயர்த்தார். கண்டிக்கோட்டை முன்னோர்கள் நீர்நிலைகள் தேடி கிருஷ்ணா நதிக்கரை ஓரம் ஓலேருவில் குடிபெயர்ந்தனர். ஆனால் அவர்கள் அப்பொழுது உணர்ந்திருக்கவில்லை, குடிபெயர்ந்திருப்பது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களது இன்னல்களும் தான் என்பது. அதுவரை பிரெஞ்சார் வசம் இருந்த குண்டூர் ஆங்கிலேயர் வசமானது. பிரெஞ்சாரால் கிடைத்த உதவிக்கரம் கிட்டாமல் போனது. வரிச்சுமை ஏறியது, உடற்சுமை குறைந்தது, பஞ்சம் மிகுந்தது, நெஞ்சம் கனத்தது. நீர் மிகுந்தது, ஓர் அழிந்தது. நீர் தேடி வந்த நம் முன்னோர்களுக்கு நீராலே பேரழிவு வந்தது. போரழிவை தாங்கினர், நீரழிவை தாங்கினர். இறந்த உடல்களிலிருந்து ஊரெங்கும் நோய் பரவியது. மேய்ப்பனற்ற ஆடுகள் போல செய்வதறியாது திகைத்து நின்றது நம் சமூகம். ஆபத்து நாளிலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார் ஆண்டவர். ஆண்டவரை தவிர வேறேது நம்பிக்கை? அக்கடுஞ்சோதனைகளிலும் நம்பிக்கை குறையாமல், நெஞ்சம் தளராமல் ஆண்டவரை மட்டும் வேண்டி நின்றது நம் சமூகம். 1786 1786
அதிசயம் நிகழ்ந்தது. அடிமைப்பட்ட இஸ்ரவேலர்களை பாலும் தேனும் ஓடும் கானானிற்கு அழைத்துச் செல்ல மோயேசனுக்கு உத்தரவிட்ட நம் தேவன் தன்னை மட்டும் நம்பி நிற்கும் மக்களை காக்க முன்வராமல் இருப்பாரா என்ன? ஓலேருவிற்கு மோயேசன் வழியில் வந்து சேர்ந்தார் இத்தாலியை சேர்ந்த அருட்தந்தை ஜார்ஜியோ மனந்தே. மக்களின் நிலை கண்டு கலங்கினார். அவர்களை ஆறுதல் படுத்தி தேற்றினார். அப்போது அங்கிருந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு சற்றும் சாதகமில்லை என்பதை உணர்ந்தார். அவர்கள் குடியேற வாழ நல்லதொரு இடத்தை பெற்றுத்தர எண்ணினார் அருட்தந்தை மனந்தே. அப்பொழுது மதராஸ் மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கிழக்கிந்திய கம்பெனியின் கவர்னர் ஆர்ச்சிபால்ட் கேம்பல் என்பவரை அணுகினார். பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த இயேசு சபை குருவிற்கு ஆங்கிலேய கவர்னர் எப்படி தருவார் அனுமதி? ஆம், ஆண்டவர் ஆச்சரியத்தை அளித்து மகிழ்ந்தார். கேம்பல் அனுமதி கொடுத்தார். தன் சொந்த பணத்தில் தன் மக்களுக்காக கூவத்திற்கும் மப்பேடுவிற்கும் இடையே இயற்கை எழில்மிகு வளமிகு ஒரு இடத்தை பெற்றுத் தந்தார் நம் அருட்தந்தை மனந்தே. அதுவே இன்று நாம் 225 ஆண்டுகளாக இன்னலின்றி இனிதாய் இயற்கை வளம் சூழ வாழும் கீழச்சேரி. கீழச்சேரியை இன்றும் நம் மக்கள் பாலும் தேனும் ஓடும் கானானிற்கு இணையாகவே கருதுகின்றனர். அனுமதி பெற்றதோடு மட்டுமல்லாமல் ஓலேருவிலிருந்து சுமார் 350 குடும்பங்கள் இடம்பெயர ஏறத்தாழ 400 மைல் தூரத்தை 3 மாத காலமாக அவர்களுடனேயே உண்டு உடுத்து கழித்து தன் சொந்த செலவிலேயே கூட்டி வந்தார் அருட்தந்தை மனந்தே. இந்த பயணத்தை மோயேசனின் புனித பயணத்துடன் ஒப்பிட்டால் அது மிக இல்லை. கீழச்சேரி உருவானது 1790. விண்ணரசி ஆலயமாக கீழச்சேரி ஆலயம் எழுப்பப்பட்டது. 1802 இயேசு சபை குருக்கள் முதுமை காரணமாய் பணிபுரிய தவித்தனர். பலர் வேறு சில ஊர்களுக்கு இறைப்பணி பரப்பச் சென்றனர். வளர்ச்சி சற்று தடைப்பட்டது. அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அளித்த நம் தேவன் அற்புதங்களையும் உணரச் செய்தார். கீழச்சேரி மெல்ல மெல்ல வளர்ச்சி பாதைக்குள் சென்றது. நம் முன்னோர்களின் கடுமையான உழைப்பாலும் ஆண்டவரின் அளப்பரிய கருணையாலும் கீழச்சேரி செல்வம் கொழிக்கும் பூமியாக மாறத் தொடங்கியது. பஞ்சம் என்ற வார்த்தை அனைவரின் நெஞ்சத்தை விட்டும் நீங்கிச் சென்றது. 1857 கீழச்சேரியில் குருத்துவ மடம் இருந்தது. கீழச்சேரியை தாய் கிராமமாக கொண்டு சுற்று வட்டாரத்தில் 16 பங்குகள் உருவாக்கப்பட்டன. இன்றும் நம் தெலுங்கு கிறிஸ்தவர்களின் தாயாகவே விளங்குகிறது கீழச்சேரி. 1874 தாட்டிப்பத்திரி ஞானம்மா எனும் இளம் விதவை கொண்டு கீழச்சேரியில் புனித அன்னாள் சபை உருவானது. 1880 உணவு பசி நீக்கிய ஆண்டவர் அறிவு பசி போக்க எண்ணினார். கீழச்சேரி ஆரம்ப பள்ளி மிக பிரசித்தம் பெற்றது. 1900 அருட்தந்தை மிக்லாசிக் வருகை. இன்று நாம் துதிக்கும் திரு இருதய ஆண்டவர் ஆலயம் எழுப்பப்பட்டது. கல்வித்தளங்கள் மூலம் அனைவருக்கும் கல்விக்கண் திறக்க அரும்பாடுபட்டு வெற்றியும் கண்டார் தந்தை மிக்லாசிக். கீழச்சேரியில் வாழும் அனைவரும் கல்வி கற்றலின் மூலம் எந்த தேசமும் தூரமில்லை, எந்த தொழிலும் பாரமில்லை என்பதை இவ்வுலகிற்கு உணர்த்தினர். இதன்பின் பல குருக்களின் தன்னலமற்ற சேவையால் கீழச்சேரி செழிப்புற்றது. அருட்தந்தை கென்னடி, அருட்தந்தை லாசர் சோமா, அருட்தந்தை PC பாலசாமி, அருட்தந்தை C இன்னையா ஆகியோரின் ஒப்பற்ற ஏற்றமிகு பணிகள் இதில் அடங்கும். 1986 முதல் 1998 வரை அருட்தந்தை KM ஜோசப்பின் காலம் கீழச்சேரியின் பொற்காலம் என்றே கூறலாம். நம் திரு இருதய ஆண்டவர் ஆலயத்தை சீரமைக்க
பேருதவி புரிந்தார். இவர் ஆற்றிய பணிகள் என்றும் நம் மக்களிடம் நீங்காத நினைவாகவே இருந்து வருகிறது. இன்று நாம் பெற்ற இந்த ஆசிர்வாதம் நம் முன்னோர்களின் கடுமையான இறை விசுவாசத்தினாலும் இன்னல்களின் பொழுதும் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையாலும் சோதனைகளை தாங்கும் சக்தியினாலும் நாம் பெற்றது. இனிவரும் காலங்களிலும் ஆண்டவரின் மீது விசுவாசம் குறையாமலும் அன்பு வளர்க்கும் பண்பாலும் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற இந்த கீழச்சேரியை மென்மேலும் மகிமைப்படுத்துவோம். முன்னோர்களின் கடும் போராட்டம், இறைவனின் மீது கொண்ட கடும் விசுவாசம். இன்றைய கீழச்சேரி. இளையவர்களாகிய நமது பங்கு என்ன? சிந்தையில் கொள்வோம். தள்ளி கிராமம் தழைத்து வாழட்டும், ஒற்றுமை ஓங்கி வளரட்டும். தேவனுக்கே மகிமை.